சீமான் வெளியே இருந்தா பேசிக்கிட்டே இருக்காருங்க. அவர் பேசினா இங்க பெரிய பிரச்சனைங்க. ஜெயிலுக்குள்ள இருந்தா பேச மாட்டார்ல. அவர் வெளியே இருந்தா பேசிக்கிட்டே இருக்காரு. அது பெரிய தர்ம சங்கடமா இருக்கு. ஜெயிலில் இருந்தால் பேச முடியாதுல்ல அப்படின்னு கஸ்தூரி சொன்ன உடனேயும் அந்த ஆங்கரு, நீங்கள் இவ்வளோ நேரம் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி கஸ்தூரியும் நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கிண்டல் பண்ணுறாருன்னு கூட தெரியாமல் பதில் சொல்லிட்டாங்களா? இவங்க சொன்ன கருத்துக்கள் என்னன்னு முதல்ல பார்த்துடலாமா? இத்தனை நாள் சீமான் பேசலைங்க, ஒரு நாள் பஸ்ட் அவுட் ஆயிட்டாருங்க. அந்த கருத்து என்னன்னு நீங்கள் கேளுங்க. கசு, டெல் யுவர் கருத்து. இவங்க பேசி 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 பத்திரிகையாளர்கள் அதை கேட்டு 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 ஒரு நாள் அவர் பர்ஸ்ட் அவுட் ஆகுறவர். ரொம்ப கோபமாக பேசினாருங்க, அப்படியே உணர்வு பூர்வமாக நடிச்சாங்க. அதுக்கு ஆங்கரு, இல்லைங்கோ இது சீமான் சொன்ன வார்த்தைங்கோ, அது ஏன் நாக்கில் நானே சொல்கிறதுக்கே எனக்கே கஷ்டமாக இருக்குதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கு கஸ்தூரி அந்த கோவத்தை அப்படியே காமெடியாக மாற்றி அழகாக சொல்லுவாங்க. சொல்லுங்க கஸ்தூரி. நீங்க ரேப் பண்ணிட்டீங்க, பாலியல் வன்முறை, பாலியல் பிரச்சனை சொன்னப்போ அவர் அதான் கேட்டாரு, என்ன பாலியல் பிரச்சனை? விஜயலட்சுமி வீடியோவா போட 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 இந்த ரிப்போர்ட்டர்ஸ் போய் சீமான் கிட்ட கேள்வி கேட்க 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 பாலியல் 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 கற்பழிப்பு கற்பழிப்பு ரேப்பு 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 பாலியல் ரேப்பு கற்பழிப்பு அப்படி கேட்க 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 அதை கேட்டு கேட்டு கேட்டு, ஆமா நான் பச்சை பிள்ளைய கற்பழிச்சேன், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய கற்பழிச்சேன், கொச்சுக்குள்ளே உட்காந்துருக்க பிள்ளைய கற்பழிச்சேன், காலேஜ் போகிற பிள்ளைய கற்பழிச்சேன் அப்படின்னு கோவத்தில் பேசிட்டாருங்க. இதுக்கு பேர் பஸ்ட் அவுட். கஸ்தூரியின் கருத்து பஸ்ட் அவுட் தான். இது குற்றமே ஆகாது. இந்த குற்றத்தை செய்ய வச்சதே ரிப்போர்ட்டர் ஆகிய நீங்க தான். ஏங்க சீமான் விஜயலட்சுமி அவங்க எப்பவோ எங்கேயோ போனாங்க, அப்பெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகிய நீங்க ஏன் போல? நல்ல வேலை அந்த கருத்தை கேட்கல, கேட்டிருந்தா அதையும் போட்டிருப்போம். சரி, முதல்ல கஸ்தூரி இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம், அப்புறம் கருத்துக்கு போய்க்கலாம். நீங்களே சொல்லிருங்க கஸ்தூரி, எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு டாபிக்குங்க. யாரை கேட்டாலுமே ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, வெளிப்படையாக தெரியுது இது வேணுமிட்டே கிரியேட் பண்ண ஒரு சர்ச்சையாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வெளிப்படையாக தெரியுதுங்க, இது அரசியல் பழிவாங்கும் நிகழ்வு தாங்க. சீமான் எனும் மனித புனிதரை, சீமான் எனும் மாபெரும் சிந்தனையாளரை, சீமான் எனும் இந்த இயற்கை நேசனை, சீமான் எனும் இந்த பெண்ணுரிமை பற்றாளனை, சீமான் எனும் இந்த நதி நலனை, இப்பேற்பட்ட தூய்மையானவனை குறித்து எதுக்குங்க இப்படி தப்பு தப்பாக பேசணும்? 15 வருஷம் முன்னாடி இது செய்தியாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நடிகை அவர்கள் அவங்க அப்பப்போ காணொலி விடும்போது அப்பப்போ ஒரு சலசலப்பு ஏற்படலாம். 15 years back it was happenedங்க. it was happened தானே, past tense finishedங்க. இடையில 15 years back வந்தாச்சு. திருப்பியும் இப்போ எதுக்குங்க இந்த ப்ரெசன்ட் டென்ஸு? இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஃபியூச்சர் டென்ஸா? ஆனால் இவங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரியே இருக்குதுங்க. இட் ஹேஸ் பீன் ப்ரொலாங்க்டு ஃபார் எவர். கருத்துங்க, கருத்து. கஸ்தூரியோட கருத்து இங்கிலீஷ் கிராமரவே சொல்லி கொடுத்து வச்சு பாருங்க. கஸ்தூரிங்கிற வக்கீலுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்குங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு, துரோகம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. ஏமாற்றம் இருக்குங்கிறத எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் துரோகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அந்த பிள்ளைய காதலிக்கிறதா சொல்லியிருக்காரு, அந்த பிள்ளையும் அதை நம்பி இருக்குது, அந்த பிள்ளைய விருப்பப்பட்டு தான் வந்திருக்குது, இவரும் விருப்பப்பட்டு தான் போயிருக்காரு. ஏதோ ஒரு காரணத்தினால ஏங்க, ஆக்சுவலி இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப்ங்க. இத்தனை கருத்துக்கள்லையும் ஒரு ஆடான கருத்து முத்தொன்று போட்டிருக்காங்க. அதை நீங்களே கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணும் மானும் காதலிச்சிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வீட்டில் வேற ஒரு பையன் கூட நிச்சயம் பண்ணதுனால அண்ணா எனக்கு நிச்சயமாயிடுச்சு அப்படின்னு அந்த காதலன் கிட்ட சொன்னதும் அந்த காதலன் தேவதாசா மாறி போயிடுறாங்க. கசுவோ இப்போ ஏதோ லவ் டுடேங்கிற ஒரு படம் வந்திருக்குல்ல, அந்த படத்தில் யாரையோ பதம் பார்க்கணும்னு வரையும் அவர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்னடானா தேவதாஸ் காலத்திலிருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. இதுவும் கேவலம், அதுவும் கேவலம். இப்போ எதுக்கு இதை தூக்கி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சாரி, இந்த கருத்து எதுக்குங்க பேசிட்டு இருக்கீங்க? கருத்து கஸ்தூரியோட அல்டிமேட் கருத்தே இதுதாங்க. இப்போ பாருங்க, இந்த இன்டர்வியூக்கு கீழே வேணா போய் பாருங்க, என்னையும் சீமானியும் சேர்த்து வச்சு பேசுவாங்க இந்த பெரியாரிஸ்ட்டுங்க. அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக அதுதான் வரப்போகுது. நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெரியாரும்பாங்க, பெண்ணுரிமைம்பாங்க. ஆனால் இப்போ இந்த இன்டர்வியூக்கு கீழே பாருங்க, என்னையும் சீமானியும் இணைச்சி அசிங்கமாக எழுதுவாங்க.
அப்படின்னு சொன்னதுனாலயா என்னமோ அருமையான கேள்வி பதில், நியாயத்தின் பக்கம் நிற்கிறீங்கம்மா அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அட ஒரு பெரிய லிஸ்ட்டு கூட கீழே வரலைங்க என்ன தவிர. நான் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 1700 கமெண்ட் வந்திருக்கு. ஆட பார்த்தா அதில் மொத்தமாக தம்பிங்க, சொந்த தம்பிங்கங்க எல்லாரும். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டோட தலைவிதியை பார்த்தீங்களா, தாயம்மா பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி சூப்பருங்க, அவங்களோட சிந்தனை வேறு லெவலில் இருக்குது, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நின்று பேசுகிறீங்க. விட்டுலாம், கமெண்ட் செக்ஷன் வேணாம். ஒரு ஆள் பேசலை. சரி, நம்ம கஸ்தூரியோட புனிதமான கருத்துக்கு வந்துடலாம். நம்ம வேற எங்கேயோ போயிட்டோம். இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி. ஒரு தடவை 2 தடவை ஏமாறலாங்க, எத்தனை தடவைங்க ஏமாறுவீங்க? ஒரு தரம் ஏமாறலாம், 2 தரம் ஏமாறலாம், எத்தனை தரங்க ஏமாறுவீங்க? ஒரு எந்த பெண்ணா இருந்தா எத்தனை தரம் ஏமாறுவீங்க நீங்க? 16 வருஷமா தம்பிங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. யாரா கேட்குறோமா? 6 அல்லது 7 முறை கருக்கலைப்புங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படிங்க? இயற்கைக்கு முரணான ஒரு குற்றச்சாட்டா அது இருக்கு. இயற்கைக்கு முரணாக, இயற்கையில் நடக்கவே நடக்காத சில விஷயங்களை தான் சீமான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். போர் நடந்துட்டு இருக்கும்போது போட்டி வச்சு சாப்பிட்டதா சீமான் தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் தான் நம்பினீங்க. இந்த 7 முறை கருக்கலைப்பில் இவ்வளவு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க. இந்த 14 வருஷமாக பிஞ்சு போன இந்த பிரஷை பற்றி ஒரு தடவை கூட யோசிக்கலையே. எவ்வளவு லாஜிக் எரர்ஸு, எவ்வளவு ஓட்டைங்க, குழந்தைங்க கேட்டால் கூட இதெல்லாம் நடக்குமா, நடக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சீமானே சொன்னது 2 நாள் தான் நான் அண்ணனை பார்த்தேன் அப்படின்னு தான். 2.5 வருஷத்து கதையா ஓலா மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கா அந்த சில்லறவாயன். ஒரு நாள் ஒரு தடவை கூட இதுலையெல்லாம் சந்தேகப்படவே இல்லையே கஸ்தூரி அவர்களே. நீங்கள் வக்கீலா இல்லை வக்கீல் ஆஃபீஸ் வேலை செய்கிற வக்கீலா? என்ன சொல்கிறது. சரி, அடுத்த கருத்துக்கு போ. கருத்துக்கு தாயம்மா தாயான இடம் ஒன்று இருக்குங்க. தாயம்மா தாய் மாதிரி பேசின ஒரு இடம் இருக்குன்னு சொல்ல வந்தேங்க. அதை மறந்துட்டு மன்னிச்சிட்டு போற மாதிரி கிடையாதுங்க. உசுருங்க வயிற்றுல, ஏன் வயிற்றுல வரல உசுறு. கணவனாக இருக்கட்டும், காதலனாக இருக்கட்டும், அதை எல்லாத்த விட நம்ம குழந்தை தாங்க நமக்கு பெருசு. தாயா அப்படிதாங்க நாங்கெல்லாம் யோசிப்போம். வயிற்றுல வளர்கிற குழந்தை உசுருங்க, உசுறு 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 உசுரே போகுது, உசுரே போகுது, குழந்தைய நீ கொஞ்சம் கலக்கையில் துடிச்சே போயிடுவாங்க. அப்படா எந்த நாய் வேணா இருந்துட்டு போட்டும், குழந்தைய கலைக்கிறதுன்னு சொன்னால் துடிச்சு போயிடுவாங்கங்க. தாயம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் அப்படிலாம் பாடுவாங்கங்க. தாய்ங்க தாய், அது ஏன் குழந்தைங்க, ஏன் குழந்தை. இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் கஸ்தூரி செதறி விட்டுருக்காங்க. இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு தான் ஆங்கர் நன்றி சொல்லியிருக்காரு. கஸ்தூரி, வக்கீல் கஸ்தூரி, மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஆண் சமூகம் பெண்களை எப்படியெல்லாம் ஏமாத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு என்ன, நீங்கள் சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு சீமானு நெருக்கமாக வந்துட்டாரு. அதான் பாப்பான், எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான். அந்த சமமாக பார்க்குற பாப்பான்னா செம்மையாக பார்த்துக்கிறது தானே உங்கள் வேலை. சீமான் தான் நல்லவருங்க, அவர் தான் புனிதமானவருங்க. ஓகே, இப்படி ஒரு நல்லவரை இனி பார்ப்பன சமூகம் கூட பார்க்க முடியாதுங்க. பாப்பானையே நல்லா பாப்பான் இவன் தான் அப்படின்னு சொல்லுங்க கஸ்தூரியே. அதை கொஞ்சம் இளிச்சவாய்த்தனத்தோட இது கொஞ்சம் புன்னகையோட சொல்லுங்க. நானும் புன்னகையோட தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் புன்னகையோடயே இருங்க. நன்றி, வணக்கம்.